தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நான் எடுத்துக்கிறேன். மருத்துவர் சஃபி, எடப்பாடி பழனிசாமி கடைசியாக ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு. தொடர்ந்து அதை சொல்லிக்கிட்டே வர்றாரு. திமுகவினுடைய வாக்குறுதிகளில் இவ்வளோ சொன்னீங்களே, எத்தனை % நீங்கள் நிறைவேற்றிருக்கீங்க, ஏன் இப்படி சொன்ன வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருக்கீங்கன்னு சொல்லி அவர் ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்கார். திமுகவினுடைய இந்த 4.5 ஆண்டுகளை தாண்டி ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது ஒன்று உருவாகவில்லை என்பது தான் உண்மை. இப்படியான சூழலில் எதிர்க்கட்சித் தலைவருடைய குற்றச்சாட்டு, இந்த 2025ஆம் ஆண்டு நடந்த பல்வேறு அரசியல் நிகழ்வுகள், இது பற்றியெல்லாம் அவங்களுடைய பார்வை என்னென்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், இல்லைன்னா நமக்கு இருக்கிற எதிராளிகளாகட்டும், அவர்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, இது ஆன்டி இன்கம்பன்சி ஃபார்ம் ஆகலைங்கிறத விட திஸ் கவர்மெண்ட் இஸ் ட்ராவலிங் டுவார்ட்ஸ் அ ப்ரோ இன்கம்பென்ட் இரா. தமிழ்நாட்டில் நம்ம பல விஷயத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ தமிழ்நாடு நாட்டிலேயே மிக முக்கியமான இடத்துக்கு வரும். அதுக்கு பிறகு அதெல்லாம் கொண்டு போக வேண்டியது யாருன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எடப்பாடி அவர்கள் இப்போ பெரிய பிரச்சனை என்னென்னா, இங்கே சொல்கிறதுக்கான வேறு எந்த விஷயமே மக்கள்கிட்ட இல்லை. மக்களே ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. ஒரு ப்ரோ இன்கம்பென்ட் ஆட்சி நடந்துட்டு இருக்கும்போது இவர்களை எந்த விஷயத்தை சொல்லலான்னு பார்த்தாங்க, 505 வாக்குறுதி அதில் செய்யலைன்னு. ஆன் டாப் ஆஃப் ஆல் திஸ் திங்ஸ், கிரவுண்ட் லெவலில் மக்கள்கிட்ட இருக்கிற ஒரு அபிமானம் என்னென்னா, we have done so many things which have not promised. அந்த ப்ராமிஸ் பண்ணாததே இவங்க பண்ணியிருக்கிறாங்க, இவங்க ஏன் இதை போட்டு தொங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் மக்கள் பார்க்குறாங்க. இதுதான் அவங்களுக்கு இன்னும் எரிச்சல் விட்டுது. இன்னொன்று, கிட்டத்தட்ட 9.2% ஆஃப் ஜிடிபி நம்ம கான்ட்ரிபியூஷன் ஆன் த ஹோல் இந்தியாவுக்கு, வித் ஜஸ்ட் 6% ஆஃப் பாப்புலேஷன். 6% ஆஃப் பாப்புலேஷன் தான் நம்ம இந்தியாவில், பட் வி ஆர் ஆக்சுவலி கான்ட்ரிபியூட் 9.2% ஆஃப் இதெல்லாம் சாதாரணமாக நடக்காது. அந்த கட்டமைப்பும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் எவ்வளோ பலமாக உருவாக்கி இருக்கணும். இதில் 3 மாநிலங்கள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு மாநிலம் செய்யுது. அதான் அதுலேயும் ரொம்ப முக்கியமான செக்டர்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் ஆகட்டும், ஐடி ஃபீல்ட் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ், ரினியூவபிள் எனர்ஜி. ஸோ இந்த மாதிரிப்பட்ட குளோபலில் அட்ராக்டிவ் பிளேயர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டேட்டை நோக்கி, இந்தியாவில் இருக்கிற தென்கோடி இடத்துல இருக்கிற ஒரு ஸ்டேட்டை நோக்கி வர்றாங்கன்னா, அந்த ஸ்டேட்டோட கிளைமேட், பொலிட்டிக்கல் கிளைமேட் தானே முக்கியம். If the political climate is not favorable, I can swear யார் இந்த மாதிரி அங்கே உட்கார மாட்டாங்க, நிற்க மாட்டாங்க, இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இல்லை. இதுதான் அவங்களுக்கு பிரச்சனை. ஒரு MOU சைன் ஆச்சுன்னா ஒரு பேருக்காகும், அதுக்கப்புறம் அது நடைமுறைப்படுத்துவது என்பது ஒரு 40% தான் இதுக்கு முன்னாடி இருந்தது. 6 லட்சம் கோடிங்க. அதான் முதல் முறையாக 80%. அவன் ஜெயலலிதா ஒரு மீட்டிங்கை போட்டு ஒரு குதிரையை காமிச்சிட்டு 6 லட்சம் கோடி வந்துச்சுன்னு சொன்னாங்க. எடப்பாடி அவர்கள் இன்று சொல்லட்டும் அந்த 6 லட்சம் கோடி எங்கன்னு சொல்லிட்டு சொல்ல மாட்டேன். இன்னொன்று, நான் அவர் இந்த வாக்குறுதி பேச்சுலாம் வந்தாலும் சொல்கிறேன். நான் மோடி அவர்கள் 2014 கொடுத்த வாக்குறுதியில் எத்தனை இதுவரையும் நிறைவேற்றிருக்காரு? 11 வருஷத்தில். 2014 கொடுத்தது கிராமத்துக்கு கிராமம் வைஃபை ஃப்ரீன்னு சொன்னாருங்க, எல்லா வீட்டுக்கும் கேஸ் கிரிட் ஃப்ரீன்னு சொன்னாருங்க. இதெல்லாம் எடப்பாடி போய் கேட்பாரா? ஜி 2014 சொன்னீங்க ஜி, எங்கள் ஆள், ஆமாம் ஜி, எங்கள் ஆளுங்கெல்லாம் கேட்குறாங்க ஜி, என்ன முதலே அடிக்கிறாங்க ஜி, கொஞ்சம் கேட்டு சொல்லுவாரா? கேட்க மாட்டார் இல்லையா? சிம்பிளாக யோசிச்சு பாருங்க, ஒரு லீடர் எப்படி இருக்கணும்னு. அரிட்டாப்பட்டி டங்ஸ்டன் மேட்டர், அங்கே சமணர் படுகையாக இருக்குன்னு சொல்லிட்டு வரும்போது இந்துத்துவ சக்திகள் யாருமே கேட்கல அதை பற்றி. டங்ஸ்டன் வரட்டும்ட்டாங்க. ஆனால் டங்ஸ்டன் வந்தால் நான் முதல்ல இருக்க மாட்டேன்னார். 2வது, கல்வி நிதி, PM ஸ்ரீ, தமிழ்நாட்டில் இருக்கிற 80%க்கு மேலே இந்து மாணவர்கள் படிக்கக்கூடிய இடம், நிதி தரல. 2000 கோடி இல்லை, நீ 20,000 கோடி கொடுத்தாலும் 2000 வருஷத்துக்கு பின்னாடி ஏன் மக்கள் கொண்டு போக மாட்டேன்? எந்த தலைவர் சொல்லுவார்? இந்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள், பணம் வாங்கி, எந்த தலைவர் சொல்லுவார் இதெல்லாம்? திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்ற பிரச்சனை வருது. கோயிலுக்குள்ள எல்லா சாதியும் அர்ச்சகர்களும் எந்த சங்கிகளும் போய் போராடலை, எந்த இந்து மதம் போய் போராடலை. ஆனால் தீபம் ஏற்றத்துக்கு மட்டும் போய் போராடுறான். அதுவும் அங்கே போய் என்ன சொல்கிறான்? பாரத் மாதா கி ஜெய், ஜெய் ஸ்ரீராம். அங்கே போய் சொல்கிற வாசகம், நான் என் குழந்தை இருந்து கேட்ட வாசகம் எல்லாமே முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. இவனுங்க போய் எங்க ஜெய் ஸ்ரீராம் முருகரை ஊத்து பார்த்தாரு, யாரா இவனுங்களான்னு சொல்லிட்டு புரியாத பாஷையில் பேசுறாங்க. இதை எங்கே செய்கிறாங்கன்னா தமிழ்நாட்டில் செய்கிறாங்க. அதுதான் காமெடி. அதாவது அதே நேரத்தில் மகன்ரேகா, மகாத்மா காந்தியுடைய அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், 125 நாள் நான் நீட்டிக்க போகிறோம். அதில் இங்கே இருக்கிற சங்கிகள் சொல்கிற இதை பாருங்கள், அட்டகாசத்தை. ஸ்டாலின் அவர்கள் உறுதி அளித்தாராம்.
அந்த வேலையாட்கள் நாட்கள் அங்கே நீட்டிக்க போகிறோம், ஆனால் நாங்கள் செஞ்சுருக்கோன்னு. அட பாவிகளை, 60% தான் கொடுப்போம் இனிமேல், 40% ஸ்டேட் கவர்மெண்ட் எடுத்துக்கணும். எங்கள் ஜிஎஸ்டி வருவாய் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, எனக்கு இப்போ எங்கள் பிஎம்சி இதை ஒத்துக்கணும் தான் கல்வி தர சொல்கிறீங்க, இதுவும் கொடுக்க மாட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய அநியாயத்தை பண்ணுறீங்க. இந்த லட்சணத்தில் மதுரைக்கும் கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ தர மாட்டோம். காரணம், நீங்கள் கொடுத்த டிஐபிஆர் எங்களுக்கு விளங்கலை. டிஐபிஆர் உங்களுக்கு விளங்கலைன்னா அடுத்த டிஐபிஆரை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்க வேண்டிய விஷயத்தில் நாங்கள் நிராகரிக்கிறோம்னு சொல்றதுல எவ்வளவு பெரிய ஓரவஞ்சனை இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும், இந்தியாவில் இருக்கிற எந்த ஸ்டேட் மேடைக்கு போனாலும் அமித்ஷா வாயிலிருந்து வர்ற முதல் வார்த்தை ஸ்டாலின்ஜி, ஸ்டாலின்ஜி. நாங்க பீகாரை பிடிச்சி ராம்ஜியை விட ஸ்டாலின்ஜியை தான் மனசுக்குள்ள வச்சிருக்காங்க. எஸ், எங்க போனாலும் ஸ்டாலின்ஜி. அந்த ஒரு பயத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? இப்ப அண்ணன் சொன்னார் இல்லையா, போன பட்ஜெட்ல ரூ போட்டாங்கன்னு, அந்த பயத்தை கொடுத்துருக்காரு இல்லையா? இங்க நீ வந்து இங்க தொட்டுட்டு எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு, அதுதான் சொல்றேன் இல்லையா? மருத்துவ திட்டங்களை பத்தி எல்லாம் சொன்னாங்க, இல்லம் தேடி மருத்துவம், மக்களை தேடி மருத்துவம், இந்த விஷயங்கள்ல ரொம்ப ஆஸ் அ டாக்டர் நான் இதை வந்து கோட் பண்ணி ஆகணும். பாதம் பாதுகாப்போம் திட்டம்னு ஒன்று இருக்கு 2024. ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஃபுட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, ஆம்புடேஷன் வரையும் போகும், காலை இழக்கக்கூடிய தன்மை கூட நிறைய பேர் நம்ம சொந்தங்களே இருக்கலாம். பாதம் பாதுகாப்போம் திட்டம்னு ஒன்று ஆரம்பித்தது ஜூலையில். எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் அப்படி ஒரு செப்பரேட் திட்டம் இப்போ நடந்துகிட்ருக்கு. ரெண்டாவது, தொழிலாளரை தேடி மருத்துவம், அவங்க தொழிலாளர்களை தேடி மருத்துவம் ஸ்டார்டட் ஆன் ஜான்வரி 2024. இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா புற்றுநோய் பரிசோதனை திட்டம் செப்பரேட்டாக. கேன்சருக்காக உள்ள அவேர்னஸில் அதுக்கு உண்டான ருட்டீன் ஸ்க்ரீனிங், அதாவது யாருக்காவது ஒரு சின்ன அறிகுறி இருக்குன்னா அதுக்குள்ள ருட்டீன் ஸ்க்ரீனிங் எல்லாத்த விட சூப்பர். எனக்கு ரொம்ப பிடிச்ச திட்டம் கர்ப்பிணி பெண்களை கண்காணிக்க தொலைபேசி எண். இப்போ ஒரு கர்ப்பிணி பெண் இருக்காங்கன்னா ஒரு அந்த நம்பர் 102 ஃபோன் பண்ணிங்கன்னா ஷீல் பி ரெஜிஸ்டர்ட். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் படி அவங்களுக்கு அடுத்த மாதத்துலேருந்து ப்ராப்பர் கால்ஸ் வந்துட்டு இருக்கோம். அவங்களுடைய நியூட்ரிஷன் பற்றி, அவங்க வெயிட் பற்றி, அவங்களுடைய ஸ்கேன் டேட் பற்றி, அவங்களுடைய அடுத்தது விஷயங்கள், செக்கப்ஸு, எப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகணும். இது ஐஎம்ஏ மூலமாக, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன் மூலமாக 46,000 மருத்துவர்களை ஒருங்கிணைத்து ஆறுயிர், அதாவது அனைவரையும் உயிர் காக்கும் திட்டம். இது எதுக்காகனா சிபிஆர் பண்ணுவாங்க பார்த்துக்கிங்களா எமர்ஜென்சி டைமில். இதில் மருத்துவர்கள் கிட்டத்தட்ட 46,000 மருத்துவர்கள் பொதுமக்களை ட்ரெயின் பண்ணுறதுக்காக ஒரு திட்டம். இதெல்லாம் வந்து நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இந்த திட்டங்கள் இவங்கள்ட்ட பேசும்போது இதெல்லாம் வெளியே தெரியறது இல்லையேன்னு சொல்லிட்டு போர்ச்சுகலில் ஒரு இவங்க பண்ண. எஸ், இதெல்லாம் வெளியே தெரியாமல் தான் 50 வருஷமாக நம்மளை வந்து இந்த எதிர்க்கட்சி ஏமாத்திட்டு இருந்தாங்க. கலைஞர் செய்த சில விஷயங்களை நாம் சொல்லியிருந்தால் கலைஞர் தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வராக இருந்திருப்பார். இதெல்லாம் சொல்லாததுனால தான் மக்களுக்கு என்ன செய்தோம், என்ன இருந்தது, என்னெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அறியாமலே வாழ்ந்து விட்டார்கள். இவ்வளவு விஷயங்கள் ஒரு சின்ன ஒரு ஐஸ்பர்க் மட்டும் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஐஸ்பர்க் உள்ள இருக்கிற இவ்வளோ பெரிய விஷயங்கள் அதுவாகவே சிஸ்டமில் நடந்துக்கிட்டே இருக்கு வித்தவுட் நோயிங் எனிதிங். இதனால பயனடைகள் மட்டும்தான் அது தெரியும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கர்ப்பிணிகளுக்கான ஃபோன் ஆகட்டும், புற்றுநோய் திட்டமாகட்டும், பாதம் காப்பு திட்டமாகட்டும், இதனால் பயனடைகள் இருக்கிற பார்த்தீங்களா, அந்த பேஷண்ட்ஸ் ஒன்லி, அந்த மருத்துவ பயனாளர்கள், அவங்களுக்கு தான் இது தெரியும். ஏன்னா இதை மக்கள் வந்து பொதுப்படையில் தெரியாமல் வச்சுக்கிறது தான் இவங்க சொல்லக்கூடிய வாக்குறுதிகள். இது பண்ணலை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஆல் தீஸ் திங்ஸ் டு ஹைட் ஆல் திஸ் ஹியூஜ் சக்சஸ். இந்த விஷயங்கள் எல்லாம் மறைக்கிறதுக்காக எதிர்கட்சிகள் செய்யக்கூடிய திட்டமிட்ட சதி தான் இந்த. அதான் வேற எதுவுமே சொல்ல முடியாம சிம்பிளா வாக்குறுதிகள் நிறைவேற்றலை, சட்ட ஒழுங்கு சரியில்லை, மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை. என் பக்கத்தில் ஒரு ரேசர் வந்து அவங்க பாட்டுக்கு பேசி பழக பைக்கில் ஏறி போக போகிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் அப்படி தான் இருக்குது, மகளிர் பாதுகாப்பு அப்படி தான் இருக்குது. இவனுக்கு எவ்வளோ பேர் போய் சொல்கிறாங்கன்னு மக்கள் பார்க்கணும். இந்த லட்சணத்தில் பாஜகவும் அதிமுகவும் 2024 எப்படி இருந்தது, 2025 எப்படி ஆச்சு, 2026 என்ன பண்ண போகுதுன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். இதை நாம் உண்மையிலே சொல்லப்போனால் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லைன்னு நான் கருதுகிறேன். காரணம், எடப்பாடி அவர்கள் இப்போ எப்படி இருக்கிறார், பியூஷ் கோயல் எனக்கு தெரிஞ்சு 7-8 வருஷம் நினைக்கிறேன், சுமன் கவியனால தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டு முதல்வரை அணுகவே முடியலன்னு சொன்ன ஆள். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? எதுக்காக ஞாபகம் இருக்கா? உதய திட்டம் விஷயத்தில் இதே பியூஷ் கோயல் சொன்னது தமிழ்நாட்டு முதல்வரை அணுகவே முடியும். யார் தெரியுமா முதல்வர்? அம்மையார் ஜெயலலிதா.
அப்படி இருந்த ஆள்டா நீங்க, அதுதான் நான் கேட்கிறேன். அப்படி இருந்த கூட்டம் நீங்க. இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? இதை தான் சொல்கிறோம். அடிமை சாசனத்தை முழுவதுமாக எழுதி வைத்துவிட்டு அங்க போய் வண்டியிடாமல் தமிழ்நாட்டுக்காக பேசுங்கள், இங்க இருக்கிற மாநில உரிமைக்காக பேசுங்கள். இப்போ நான் அடுக்கணும் பாத்தீங்களா, அரிட்டாப்பட்டியிலிருந்து பிஎம்சி நிதியிலிருந்து மெட்ரோல இருந்து இதெல்லாம் எங்க கூட சேர்ந்து உங்களுக்காக இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்காக பேச வேண்டிய தார்மீக பொறுப்பில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி நீங்க. அந்த எதிர்க்கட்சி உங்களுடைய அந்தஸ்தை பிடிச்சி இழுக்கத்தான் நேற்று முளைச்ச காளானும் இப்போ இருக்கிற சங்கியும் கூட சுற்றிட்டு இருக்காங்க. அது கூட புரியாமல் இருக்கிறதுனால எடப்பாடி அவர்களுக்கு யார் டியூஷன் எடுக்கிறது? இதுதான் என்னோட கேள்வி. ரொம்ப முக்கியமா 26 நாட்டுக்கே ப்ளூ பிரிண்ட் கொடுத்தேன். அதாவது ஒரு கவர்னன்ஸ் எப்படி இருக்கணும். Let it be industrial growth, let it be sports, let it be education, let it be infrastructure development, let it be medical tourism, let it be whatever it is. Whole nationக்கு ஒரு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கோம்ல, திராவிட மாடல்னு. that blueprint will come again. அந்த ப்ளூ பிரிண்ட் will be followed by the whole nation. 2026 மீண்டும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் ஆட்சி பிடிப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. ஒரு அருமையான கருத்துடன் நம்ம இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்யலாம். வந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. மீண்டும் இன்னொரு அரசியல் ஆபரேஷன் நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.